டூ வே சுவிட்சில் இருக்கக்கூடிய டெர்மினல் சுவிட்ச் ரெண்டும் இது ஒரு சுவிட்சு இது ஒரு சுவிட்சு. இப்போ காமன் டெர்மினலில் சப்ளை இணைச்சோம்னா ஆன் பொசிஷனில் இதுக்கு என்ன செய்யணும் லிங்க் இருக்கும். அதனால் இது T1 ஆமாம் T1 T2 அவுட் கோயிங் டெர்மினல் பேர். T1 T2 அவுட் கோயிங் டெர்மினல். சின்றது இன்டர்னலுக்கு என்ன செய்யணும் இன்கமிங் டெர்மினல். இது இன்கமிங் டெர்மினல். சப்ளை இதில் தான் இணைக்கணும். சப்ளை இணைச்சாலும் லோடை இணைச்சாலும் இது தான் இணைக்கணும். காமன் டெர்மினல் தான் இணைக்கணும். இப்போ இது ஆன் பொசிஷனில் இப்படி இது லிங்க் இருக்கும். இது ஆன் பண்ண சுவிட்சை ஆன் பண்ணேன்னா இதில் இருக்கிறது கிடைக்கும். T2 கிடைக்கும். இப்போ இந்த சுவிட்சு இதில் தான் என்ன செய்யணும் இந்த டூ வே சுவிட்சை இன்டர்மீடியட் சுவிட்சை மாற்றத்துக்கு இந்த இது ஆமாம் இப்படி அனுப்பிச்சிடும். இது போதுமா? ஆமாம் இப்படி அனுப்பிச்சிடும். அப்போது இது நேரம் இது ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு சுவிட்சும் சேர்ந்து ஒரு சுவிட்சாக மாற்றுறதுனால இதை ஆன் பண்ணாலும் என்ன செய்யணும் இதுக்கு லிங்க் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஆன் பொசிஷனில் இது இருக்கிற லிங்க் இருக்கும். இது ஆன் பண்ணோம்னாக்கா இது கட் ஆகிடும். இதுக்கு இருக்கிற லிங்க் கிடைக்கும். காமன் டெர்மினல் தான் லிங்க் கிடைக்கும். இது இன்கமிங்னா இது அவுட்கோயிங். சரிதானே? சரிங்க. இப்படி தான் இந்த சுவிட்சை இன்டர்மீடியட் சுவிட்சை மாற்றியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அதில் சுவிட்சை வச்சு என்ன செய்யலாம் ஒரு லேம்பை 3 மாறுபட்ட இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு எப்படி சர்க்யூட்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு டூ வே சுவிட்ச் இன்டர்மிடியேட் போகிறோம். இன்டர்மிடியேட்டை மாற்றணும் சுவிட்ச் எங்கே வைக்கணும். இப்போ இது மாற்றிட்டோம். டூ வே சுவிட்சை இன்டர்மீடியட் சுவிட்சை மாற்றியாச்சு. இது லேம்பு நியூட்ரல் டேட்டா எப்பயும் போயிடணும். எப்பயும் சுவிட்சு இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் நேராக லேம்பு மாறாதான். இப்போ ஃபேஸ் இணைச்சு இப்போ இதுக்கு இணைச்சிடுறோம். இதுக்கு இணைச்சிடுறோம். இந்த சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்கும்போது இதை என்ன செய்கிறேன் இப்படி இணைச்சி இது கொண்டு வந்து இப்படி இணைக்கிறேன். இதுக்கு இப்படி இணைக்கிறேன். இப்போ சப்ளை என்ன செய்யும் இந்த சுவிட்ச் இதுவும் ஆஃபில் இருக்கும். இந்த சுவிட்ச் S1 வந்து ஆஃபில் இருக்கும். S2 வந்து ஆன் ஆகுதுங்க. S3 ஆஃபில் தான் இருக்கும். அப்போ S2 மட்டும் தான் ஆன் ஆகும். S1 ஆன் பண்ணோம்னா இது மட்டும் ஆன் பண்ணனா இது சப்ளை கிடைக்கும். அதே S2 ஆன் பண்ணால் S2 ஆன் பண்ணோம்னா இந்த சப்ளை என்ன செய்யும் முதல்ல லைட்டு ரெண்டாவது லைட்டு எரியும். ரெண்டாவது சுவிட்ச் என்ன செய்யும் இது ஆன் பண்ணோம்னா இது வழியாக என்ன செய்யும் ஆஃப் பொசிஷன் இருக்குது. இது ரெண்டு ஒரே சேர்ந்து ஆன் பண்ணினா இந்த டெம்பர் விட்டு இந்த டெம்பருக்கு சப்ளை வந்துடும். இது ஆன் பண்ணாலும் இது இதுக்கு வந்துடும். அப்போ இந்த சப்ளை என்ன செய்யும் இது ஆஃப் பொசிஷன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைட்டு மூணாவது லைட்டு எரியும். இது ஆன் பண்ணினா மூணாவது லைட்டு தானாகவே எரியும். X3 இது வந்து ரெண்டாவது சுவிட்சு. இது S2 வந்து S2 மாற்றிடுறோம். S1 ஆன் பண்ணாலும் லைட் எரியும். S2 ஆன் பண்ணாலும் நின்று லைட் எரியும். S3 ஆன் பண்ணாலும் நின்று லைட் எரியும். அப்போ ஒரு லேம்பை 3 மாறுபட்ட இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு உண்டான சர்க்யூட் இந்த போட்டேன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இது என்ன செய்யணும் அது வந்து என்ன செய்யணும் இதனுடைய ஆப்ரேஷன் மேனுவல் எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று S1 ஆஃப் S2 ஆஃப் S3 ஆஃப் மூணுமே ஆஃப். ஆமாம் S2 ஒன்று ஆனு S2 ஆன் S2 ஆஃபு S3 S1 ஆனு S2 S3 ஆஃப் ஆஃப். அப்போ முதல் ஃபேஸு என்ன செய்யணும் S1 பண்ணினா முதல் லைட் எரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் லேம்பு பிரைட்டு. இது S1 எல்லாமே ஆஃபாக இருந்தால் S1 S2 ஆஃப்னு வச்சோம்னா லைட் டார்க் லைட் எரியது லைட்டு டார்க்குன்னு
ஃபஸ்ட்டு ப்ளேஸு ஏரியா ஆன். செகண்டு தேர்டு வந்து என்ன செய்கிறோம், ஆஃப் ஆன் S2 ஆனில் இருந்தாலும் S2 ஆன் பண்ணினா செகண்ட் ப்ளேஸ் எரியும். Is it bright? BRIGHT, bright. Fourth is வந்து என்ன செய்யும், S3 on, S3 ஆன் on, S2 S3 on என்ன செய்ய, அதை ஆன் பண்ணோம்னா தேர்ட் ப்ளேஸ். தேர்ட் ப்ளேஸ் லைட் பிரைட். அவ்வளோ